சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் வைகை ஆற்று பாசன கால்வாயின் சுவர் இடிந்து அதனையொட்டி இருந்த 4 வீடுகளின் சுவர்களும் இடிந்து விழுந்துள்ளன. இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வம், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். வைகை அணையில் இருந்து சிவகங்கை மாவட்டம் விவசாயத்திற்காக தற்போது 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு தற்போது வைகை ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் இருந்து மதகு மூலமாக திருப்புவனம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரமனூர் கிராமத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கால்வாயின் இருபுறமும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தடுப்பு சோற்றில் ஒரு புறம் இருந்த சுவர் முழுவதுமாக இடிந்து விட்டதால் மற்றொரு புறம் இருக்கும் தடுப்பு சுவரின் அடியில் தண்ணீர் ஆர்ப்பெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த தடுப்பு சுவரின் ஓரமாக கட்டப்பட்டிருந்த வீட்டின் வெளியே இருந்த சுவர் ஒன்று இடிந்து விழுந்து தற்போது வெளியாகியுள்ள தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்து பொதுப்பணித்துறையினர் தண்ணீரை உடனடியாக நிறுத்திவிட்டு அப்பகுதியில் இடிந்து இருக்கும் 4 வீடுகளையும் சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி செல்வம்.